சுடர் எழில் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுடர் வந்து பிச்சு உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. 4 குழந்தைங்கள் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அம்மா இல்லாத ரூமில் நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா அவங்க அம்மா ஃபோட்டோ எல்லாத்தையும் எழில் எடுத்தனால ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்பா வேணாங்கிற மாதிரி அபி வந்து பேசுகிறாங்க. நாங்கள் எல்லாரும் மட்டும் என்ன வேணும்னு நான் சொன்னோம். இந்த வீட்டை விட்டு நிம்மதியாக போயிடலான்னு பார்த்தா நம்மள்ட்ட தந்திரமாக சிரித்து பேசி தூங்க வச்சு இங்கே வந்து கொண்டு வந்து விட்டுட்டா. அவன் மட்டும் இல்லைனா நம்ம இந்த வீட்டை விட்டு நிம்மதியாக போயிருப்போம், கொடைக்கானலில் வந்து செட்டில் ஆகிருப்போங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களாம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. சுடரை பற்றி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக வந்து அபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க திட்டத்தை. அபி சூப்பர் அபி, மார்வலஸ் திட்டம். இந்த திட்டத்தை வந்து யாராலையும் சந்தேகமே பட முடியாது, சூப்பர் அப்படின்னு சொல்லி 3 குழந்தைங்களும் வந்து நம்ம அபியை வந்து வெகுவாக பாராட்டுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் பாட்டி வந்து கேட்குறாங்க, என்னம்மா குழந்தைங்களா, ரூமுக்கு போய் தூங்க வேண்டியதானே? அம்மா ஃபோட்டோவே இல்லை, ரூமுக்கு போகவே பிடிக்கல, உங்கள் பையன் ஏன் உங்கள் சொல் பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? நீங்கள் அம்மா தானே, எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்பவே பிடிக்கும், ஆனால் உங்கள் பையனுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்காதோ? நீங்கள் சொன்னால் மட்டும் கேட்பாங்களா? நான் சொன்னால் கேட்பான், உங்கள் நல்லதுக்கு தான். ஆமாம்மா, எங்கள் நல்லதுக்கு தான் கேர்டேக்கரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க, அஞ்சலியை போட்டு அடி அடின்னு அடித்தா, இது எல்லாத்துக்கும் எங்கள் நல்லதுக்கா? ஏம்மா சொன்னால் புரிஞ்சுக்கங்கம்மா, அதை சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஆமாம்மா, எங்கள் நல்லதுக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு பிடிச்ச கேர்டேக்கரை வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, நாளைக்கே இன்டர்வியூ வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து பேசுகிறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூ வேணால் ஒன்று வேணாம், நாங்கள் ஆல்ரெடி கேர்டேக்கரை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. யாருமா? எங்களை பத்திரமா வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்களே அவங்க தான். அப்பாட்ட இதை உங்களால் பேசி சம்மதம் சொல்ல முடியுமா? சரின்னு சொல்லிட்டு ரூம் பக்கம் போகிறாங்க. பார்த்தா திருப்பி மாடிப்பட்டிலாம் கீழே இறங்கி வராங்க. பேசுனீங்களா இல்லையா? டக்குன்னு வந்துட்டீங்க. இல்லைம்மா, உங்கள் அப்பா வந்து முக்கியமாக ஃபோன் கால் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இப்போன்னு பார்த்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான். பாட்டி, உங்களால் அப்பாவோட மனசை மாற்றவும் முடியாது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இந்த வீட்டில் வந்து நடக்கும். சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு. சுடர் வந்து எல்லா ஜாமானையும் வந்து தட்டி விட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. துணிமணி எல்லாம் ரேக்கில் இருக்குது, அதையும் சொல்லி தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்துமதியோட தாலி இருக்குல்ல, அதுதான் காணும் போல இருக்குது. அது கிட்டத்தட்ட 10-15 சவரன் இருக்கும். அந்த நகையை தான் வந்து தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க 4 குழந்தைங்களும். அப்பாட்ட வந்ததுக்கப்புறம் உடனே சாரின்னு சொல்லணும் அப்படின்னு பாட்டி வந்து அபிகிட்ட, கவின்கிட்ட, காவியாட்ட, அஞ்சலிகிட்ட வந்து பேசுகிறாங்க. சரி பாட்டி சொல்கிறோம், ஒத்துமையாக ஒரே நேரத்தில் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் தாலி வந்து கிடச்சிருச்சுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து எடுக்கிறாங்க நம்ம சுடர்வெளி. அப்பாடா இப்போதைக்கு நிம்மதியாக இருக்கலாங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. இந்த தாலி எடுக்கிறதுக்கா இவ்வளோ அலப்பறை பண்ண, அதுவும் இந்த ரூம்குள்ளேயே வந்து வச்சுக்கிட்டு உன் பையில் வச்சுக்கிட்டு ரூமையே வந்து தலைகீழாக மாற்றிட்டேங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எழில் வராங்க. வந்தோடனே 4 குழந்தைங்களும் சாரிங்கிற மாதிரி கேட்டோன்னே எழிலோட மனசில் இருக்கிற அன்பு பாசம் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு. பாசம் காட்டிடக்கூடாது, பாசம் காட்டிட்டா அவ்வளோதான், குழந்தைங்க வந்து நம்ம பேச்சே கேட்க முடியாமல் போயிடுவாங்கன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா வேலைக்கு போகிறேங்கிற, அவங்க பிரச்சனையெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? என்னம்மா அம்மாவோட ஃபோட்டோ வேணும்னு கேட்பாங்க. அது இல்லைப்பா, இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு உட்காருன்னொன்னே அப்படியே உட்காடுறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஆமாம், எங்கள் கூட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களே, பெரிய பெரிய முடிவு தான் இவங்களே அசால்ட்டாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே வீட்டை விட்டு போகிற அளவுக்கு, நாங்கள் ஏன் வீட்டை விட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அபி வந்து நக்கலாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சில்ல, எங்ககிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமையே நீங்கள் மட்டும் எங்கெங்கேயோ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா இப்படியா இருக்காங்க? எதுக்கு எடுத்தாலும் கம்பேரிசன், இதனால தான் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்தாங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவை என்னால் எப்படிமா ரீப்ளேஸ் பண்ண முடியும்? உங்கள் அம்மா ஞாபகம் இல்லாமல் இருந்தாலும் என்னை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுப்பீங்க, அதுக்காக தான் நான் இது மாதிரிலாம் செய்கிறேன், மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி மனசார வந்து எழில் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி காட்டுறாங்க. இருந்தாலும் ஃபேஸில் வந்து காட்டல. உங்களுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை? எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேர்டேக்கர் வேணும், அவ்வளோதான். தேவையில்லாமல் வந்து கன்னத்தில் கிள்றது, அடிக்கிறது, அது மாதிரி கேர்டேக்கர் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அபி, கவின், காவியா, அஞ்சலி, குட்டி பாப்பா கூட வந்து மாசா வந்து பேசுகிறாங்க. சரி, இன்டர்வியூ வச்சிடலாம். இன்டர்வியூ வேணால் ஒன்று வேணாம், நாங்கள் ஆல்ரெடி வந்து கேர்டேக்கரை வந்து பார்த்தாச்சு, அவங்க தான் வரணும். யாருமா திடீர்னு கேர்டேக்கருங்கிறாங்க? நம்பிக்கை இல்லாத ஆளாக இருந்தால் எப்படிம்மா வீட்டுக்குள்ளே விட முடியும்? நம்பிக்கையெல்லாம் இல்லாமலாம் ஆள்லாம் இல்லை, பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன், பாட்டி இப்போயாவது பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா குழந்தைங்கள பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்களே, அவங்களும் சென்னையில் தான் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாப்பா, நிச்சயம் வீட்டுக்கு வந்தால் குழந்தைங்களோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக பார்த்துக்கிட்டா மற்றவங்களா இருந்தால் என்ன ஆயிருக்கும் நீயே யோசிச்சுப்பாரு. சரி ராமையா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லுங்கய்யா, நான் இப்போ என்ன பண்ணோம்? யாரோ ஒருத்தவங்க வீட்டில் வந்து விட்டாங்களே, அவங்க ஃபோன் நம்பர் இருக்கா? வாங்கிக்கலாம்யா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல டிரைவர் ராமையா, சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு ஃபோன் அடித்து வீட்டுக்கு வர சொல்லிடுங்க, இன்டர்வியூலாம் ஒன்றும் வேணாம், அவங்கள தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் சரிங்களா, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழில் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ வருவாங்கள்ல, இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம யார் என்ன ஏதுன்னு காட்டுவோங்கிற மாதிரி குழந்தைங்களாம் அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து ஆக்டிங், எக்ஸ்பிரஷன் இது எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அற்புதமாக நடிச்சிருந்தாங்க 4 குழந்தைங்களும். ஒரு பக்கம் எழில் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃபீஸுக்கு. சுடர் வந்து அந்த இந்துமதியோட தாலி எடுத்தோன்னே கரெக்டாக வந்து வார்டன் வந்து பார்த்துட்டாங்க. யார் பார்த்த வேலை, இந்த ரூமில் மொத்தம் 4 பேர் இருக்கீங்க இந்த திருட்டு கழுதையோடு சேர்த்து. அப்போனா இந்த இவங்களை தங்க வச்சது யார், நீயா நீயா அப்படின்னு கேட்கும்போது, அப்போனா நீ தான் தங்க வச்சிருக்க, நீயே வந்து காசு கொடுக்கறதுக்கு அம்புட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க, 2 மாதம் காசு பெண்டிங், நீ வந்து இறக்கம் பார்த்து இன்னொருத்தவங்கள தங்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, யாரடி நீ, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, இல்லை 3 மாதம் தங்குனதுக்கான காசு வச்சுட்டு போனோம். ஏங்க தங்குனதே 3 நாள் தான், எதுக்குங்க 3 மாதம் அட்வான்ஸ் யார் தருவா, திருட்டுத்தனமாக தங்கும் போதே தெரிஞ்சு போச்சு, நீ எதுக்கு இங்கே தங்குற, மரியாதையாக இங்கேருந்து போயிடணும்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வார்டன். தயவு செஞ்சுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வேலை கிடச்சிடும், வேலை கிடச்ச உடனே நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுலாம் கொடுத்துட்றேன், என் ஃப்ரெண்டை வந்து திட்டாதீங்க, உங்கள் 2 பேருக்கும் பேசுகிற பேச்சை பார்த்தா இப்போ தான் பழக்கம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்குள்ளே ஃப்ரெண்டுங்கிற அதுங்கிற, ஓகே ஓகே தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, இல்லாட்டி நான் காலியாக மாறிடுவேன், ஏங்க சொல்கிறத புரிஞ்சுக்கங்க, எனக்கு யாரையுமே இங்கே தெரியாது, அப்போ நான் கேட்டு பெர்மிஷன் கொடுத்து முறையாக வந்து தங்கியிருக்கணும், ஆனால் நீ தான் யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது அடித்து துரத்தி விடாத குறையா வந்து துரத்தி விட்றாங்க. அந்த வார்டன் கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிட்டாங்க. ராமையா வந்து சுடருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே உனக்கு வேலை வந்து இங்கே கிடச்சிருக்குமா, பார்க்குறியா, எந்த இடத்துலன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டல அந்த இடத்துல தான் கேர்டேக்கர் வேலை, கேர்டேக்கர் வேலைன்னா ஆயாமா நினச்சிக்காதம்மா, குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து நீ தான் பார்க்கணும், குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தரதுலேருந்து காஸ்டியூம் மாற்றி விட்டு சாப்பாடு வந்து ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், சரியா, நீ ஒரு டீச்சராக இருக்க வேண்டிய இடத்துல டீச்சராக இருக்கணும், குழந்தைங்கக்கிட்ட பாசமாக இருக்க வேண்டிய இடத்துல பாசமாக இருக்கணும், வேலை ஓகே தானே, தங்கிறதுக்கு இடம் 3 வேளை சாப்பாடு எல்லாம் வந்து சூப்பராக சாப்பாடெலாம் இருக்கும், வீடு எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தல அது மாதிரி சாப்பாடும் அருமையாக இருக்கும், சம்பளமும் பெரிய சம்பளமா ஒரு 50,000 இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 50,000மா ரொம்ப சூப்பருங்க, சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ராமையா. சர்டிஃபிகேட் ரொம்ப மஸ்ட்டுமா, என்னது சர்டிஃபிகேட்டா, அடக்கடவுளே இப்போ என்ன பண்ணுறது, மாமா தான் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்களே இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதிலேயே யோசிக்கும்போது, இருக்கா இல்லையா, நீ இருந்தாதாம்மா அடுத்தது எதுவும் பேச முடியும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சுடர்வழி மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா, இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்குமா வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி ராமையா வந்து கேட்டோன்னே, என்றைக்கு வரணும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இன்றைக்கி வந்தால் கூட ஓகே தான், ஓகே ஓகே இன்றைக்கே வந்துடுறேங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து திருப்பி பையை எடுத்துகிட்டு சிங்கம் போல் வந்து மாடிக்கு வந்து போயிட்டுருக்காங்க வார்டன் வந்து வம்புழுக்கலான்னு சொல்லிட்டு. என்ன சொன்ன நீ, ஏய் நீ எப்படி திருப்பி வந்த, இங்கே போன நேரமாக பார்த்து எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு, இனிமேட்டு என் வாழ்க்கையே தலைகீழ மாறிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நீங்கள் உதவி செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது, அப்பாடா உனக்கு வேலை கிடச்சிருச்சா, அது வரைக்கும் சந்தோஷம், நீ இங்கேருந்து போனனா எனக்கு மனசாட்சியெல்லாம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியோன்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வார்டன் வந்துட்டாங்க. நீ இன்னும் இங்கேருந்து போகலையா, என்னை பற்றி உனக்கு தெரியாது, வாங்கி கட்டிக்காமல் போக மாட்டப்பில் இருக்குது, யார் வாங்கி கட்டிக்க போகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், வயசு பொண்ணாச்சே இங்கேருந்து வெளியில் வந்து அனுப்பிச்சி விட்றியே, வேலை இல்லைங்கிறாளே, 2-3 நாளில் வேலை கிடச்சிருன்னு சொன்னால் தயவு செஞ்சு வந்து பெர்மிஷன் கொடுத்துருந்தா நான் உங்களுக்கு விசுவாசியாக இருந்திருப்பேன், ஆனால் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, ஒன்றைய நான் ரூமுக்கு வந்து கட்டி கொடுத்து ஒரு ஃபேனு கூட சரியாக வராது, ஆனால் அப்படி இருக்கும்போதே உனக்கு இப்படி உனக்கு தோணுதா, என்னமோ கோட்டை கட்டி வச்சுருக்க மாதிரி, இதுவே ஏசி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் ஒவ்வொரு ரூமுக்கும் கொடுத்துருந்தா என்ன மாதிரி செஞ்சுருப்பேன், அதை கூட உனக்கு காசு கொடுக்காத அளவுக்கு நீ வந்து திருட்டுத்தரமாக தானே தங்கின, ஆமாம் தங்கினேன், ஆனால் என் மேலே கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லைல்ல, இப்போ எனக்கு வேலை கிடச்சிருச்சு, இன்னும் 2-3 நாளில் வந்து உனக்கு காசு வந்து கொடுத்துருவேன், கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸ்ட்ராவும் உனக்கு போட்டு கொடுக்குறேன், வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி இடத்துக்கு ஃபுல்லாக வெள்ளை அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மேடம் எப்போ மேடம் வெள்ளை அடிக்க போகிறீங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி